இன்னைக்கு நம்ம சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோவோட தங்கச்சி கூட பிறந்த நாள் அதனால பெரிய விழா வச்சுருப்பாங்களா, அதில் தான் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கட்டுறாங்க. இப்போ ஹீரோயினியோட அப்பாவும் அந்த பெயிட்டங்கும் ஒன்றா உட்காந்து ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இது மாதிரி நடக்க போகிற அந்த விழா நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம போய் அரசர்கிட்ட இது மாதிரி முக்கியமான இருக்க அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த லொக்கேஷனை நம்ம ஓப்பன் செய்ய சொல்லுவோம். ஏன்னா நம்ம 2 நாட்டுக்கு இடையில ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் செய்ய சொல்லுவோம். அப்படியே அவர் மட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு வை, நான் அப்படியே சீக்கிரட்டாக இங்கே ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறேன். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த அரசாங்கத்தை எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. பெயிட்டங் சொல்கிறான், இதை எப்படி ஹீரோ விட்டுட்டு உட்காந்துருப்பான், அவனுக்கும் கண்டுபிடிச்சிருவான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, குயினுக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது. அப்படி ஏதாச்சும் அவன் அதுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிச்சனா அவங்க நம்ம பக்கம் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே பர்த்டே பார்ட்டியை தான் கட்டுறாங்க. இதில் தான் போன எபிசோட்லேயே அந்த அம்மா ஹீரோயினியை பிடிச்சி திட்டிருக்குமா, கிஃப்ட் கூட எடுக்காமல் வந்திருக்க, வெறுங்கை வீசிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கூட சொல்லியிருப்பான், நான் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களால் செஞ்ச அந்த கிரீடத்தை தான் காட்டுறா. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவே கோவப்படுறாரு, என்ன இவ்வளோ சீப்பான ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கா, போய் இந்த நாட்டோட இளவரசிக்கு இவ்வளோ சீப்பான கிஃப்ட் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டு பேச, அப்போ தான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னோட பேலஸில் அதாவது என்னோட ஒய்ஃப் ஒன்றும் கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது, அது மாதிரி எந்த ரூல்ஸுமே நான் அவளுக்கு கொடுத்தது இல்லை. அதோட இப்படி ஒரு முக்கியமான நேரத்தில் இப்படி சண்டையை முட்டி ஒரு ட்ராமாவை கிளப்பிட்டு இருக்கீங்களே, உங்கள் 2 பேருக்கும் மேனஸ் இருக்கா? அது மாதிரிலாம் ஹீரோ கேட்டோன்னே அந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி நீங்கள் மிலிட்ரி அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி சும்மா வாய் விடாதீங்க, அப்புறம் ஏதாச்சும் வாரத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களால் திருப்பி அதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேச, அப்போ தான் பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவங்க தான் குயின், இவங்களுக்கு தான் ஹீரோவை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க, என்னடா உன்னோட ஒய்ஃப் தான் அவங்க அப்பா அம்மாட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறா, அவங்க வயசில் மூத்தவங்க, மரியாதை கொடுத்து பேசணுமா இல்லையா, அப்படின்னா நீனு இப்படி தான் அவங்க அப்பாட்ட நடந்துப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பாட்டி கோவப்பட்ட. அப்போ தான் தம்பி இருந்துச்சு சொல்கிறான், அப்படிலாம் இல்லை பாட்டி, அண்ணன் அப்படிலாம் சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே தங்கச்சி ஹீரோயின் இருக்க அந்த கிஃப்ட்டை வாங்கி தலையில் வச்சுட்டு, பாட்டி கோவப்படாதீங்க, அண்ணன் தப்பா எதுவும் சொல்லலை, பாருங்க எனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு, வாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு கட்டிக்கிட்டு இருப்பதான் பாட்டி பூவை பார்க்குறாங்க. அந்த பூவை பட்டோன்னே பாட்டி அதிர்ச்சி ஆயிடுறாங்க, இந்த பூவா, இது 300 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பூக்கும், இந்த பூ எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடாதே, எப்படி இவளுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே நிறையா பட்டர்ஃப்ளைலாம் வர ஆரம்பிச்சிருது. என்னன்னா இந்த பூவோட வாசத்துக்கு அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸும் இங்கே வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த பிரின்சஸை சுற்றி படத்தில் வர ஹீரோயினி மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கா. அதை தான் பாட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் நான் இல்யூஷனில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேர்லேயே பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த பூவை நிறைய தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன், பார்த்ததே கிடையாது, என் பேத்திக்கான ஏற்ற ஒரு கிஃப்ட் தான் மருமகள் கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி பெருமையாக பேச அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். இது மாதிரி இப்படி ஒரு அற்புதமான பூவை ஹீரோயினி வச்சு வளர்க்குறாங்களா, நம்ம அரசர் ரொம்ப அறிவாளி தான், இப்படி ஒரு சூப்பரான மருமகளை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே பெருமையாக பேசிகிட்டு இருக்க. அரசருக்கும் ரொம்ப சந்தோஷம், அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அரசர் சொல்கிறாரு, சரி சரி எல்லாருமே விருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்புறம் ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தான் அரசர் பெயிட்டங்க பற்றி கேட்குறாரு, எப்படி இருக்குது சாப்பாடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப பெயிட்டங்க சொல்கிறான், எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் பழசாக இருக்குது, இதே நீங்கள் வேகமான குதிரை வச்சுருந்தா சீக்கிரம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிறான்னா, இவங்க தான் முன்னாடி ஒரு பிளான் போட்டிருக்காங்கல்ல அரசர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினியோட அப்பா இருந்துச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இது மாதிரி இவங்க வெஸ்டர்ன் சைடில் சூப்பரான குதிரை வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி அவங்கள்ட்ட நம்ம குதிரை வாங்கிட்டு நம்மகிட்ட இருக்க பொருட்களை இவங்கள்ட்ட ட்ரேட் பண்ணிக்கலாம், அதனால நீங்கள் முக்கியமாக இருக்க அந்த ஒரு இடத்துல ஒரு கீ பாயிண்ட்டாக அரசாங்கத்துக்கு அதான் முக்கியமான இடமா, அங்கே மட்டும் நீங்கள் பார்டரை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த ட்ரேடு சூப்பராக நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பேசுகிறாரு. போயிட்டங்க எழுந்திரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆமாம் இது மாதிரி எங்கள் நாட்டுக்கும் உங்கள் நாட்டுக்கும் இடையில அமைதி தான் நிலவணும், நாங்கள் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், அதுக்கு இந்த ட்ரேடு ரொம்ப முக்கியமாக இருக்கும், எங்கள்கிட்ட இருக்க குதிரையை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், உங்கள்கிட்ட இருக்க பொருட்களை நாங்கள் வாங்கிக்கிறோம், எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அரசர் சொல்கிறாரு, சரி இந்த விஷயம் நல்லா தான் இருக்குது, இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி தனியாக பேசுவோம் விலாவரியா அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான், நல்ல விஷயம் தான், போயிட்டங்க அவர் பேச வேண்டியதை பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, ஆனால் அந்த குதிரை விஷயம் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்க குதிரைகளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபாஸ்ட்டான ஒரு புது ப்ரீடை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த குதிரையே நம்மளுக்கு போதுமானது, இவங்கள்ட்ட குதிரை வாங்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போயிட்டுங்க சொல்கிறான், என்ன நீ காமெடி பண்ணுறியா, எங்கள்கிட்ட இருக்க குதிரையை விட ஒன்ட்ட இருக்க குதிரை ஃபாஸ்ட்டானதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப உடனே ஹீரோ சொல்கிறான், சரி வேணா போட்டி வச்சு பார்ப்போமே, வரியா போட்டி வைப்போமா
போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப போயிட்டவங்க வந்து ஹீரோயினோட அப்பா தான் பார்க்குறோம். அவர் வந்து அவசரப்பட்டுறாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ சொல்கிறான், என்ன பயந்துட்டியா, என்ன இப்பயே பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கேட்குறப்ப அப்போ தான் அவன் சொல்கிறான், சரி அந்த குதிரையை யார் ஓட்ட போகிறா அது முதல்ல கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினி தான் கட்டுறான். ஏன்னா வந்து ஹீரோ வளர்க்குற குதிரை இவ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த குதிரையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி தான் ஓட்ட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவள் பார்த்தா சாப்பிட்டு சாப்பிட்டு தட்டு தட்டா அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, எது இவ ஓட்ட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இது மாதிரி இது வரைக்கும் குதிரை ஓட்ட பயிற்சி தெரியாதவங்க கூட அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக ஓட்ட முடியும், அதுக்காக தான் நான் இப்போ ஹீரோயினியை சூஸ் பண்ணியிருக்கேன் அரசே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினியா கத்திக்கிட்டு இருக்கா, இவன் என்ன பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறானா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தா வர்றது நம்ம ஃப்ரெண்டு குதிரை தானே. இதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா நீ தான் வந்தியா அப்படின்னு சொன்னால் அந்த குதிரைக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன போட்டியில் கலந்து வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அது வந்து ஹீரோயின்ட்டு பேசிகிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு தெரியாது இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹீரோயினி ஓட்டுறான்னு இவனுக்கு தெரியாது. இப்பெல்லாம் போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து பெயிட்டிங்கிட்ட கேட்குறான், சரி போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. பெயிட்டிங் வந்து அந்த குதிரையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினியோட அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ இதை சொல்லவே இல்லையா, இவன் வந்து கிரிம்சன் குதிரை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவன் குதிரை வந்து பனியில் ஓடக்கூடிய குதிரையான். இது வந்து அதை விட ஃபாஸ்டால இருக்கும், எது ஜெயிக்குன்னே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து அப்படியே சந்தேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் சொன்னேன் அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு. சரி விடு என்கிட்ட வேற பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கவன்ட்ட ஒருத்தன்ட்ட கண்ணை கட்டுறான். கண்ணை கட்டினோன்னா அவன் ஏதோ மேட்ச் பண்ணி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடறான். மழை பெய்யுது. அவ்வளோதான், எல்லாரும் போய் மலைக்கு ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுல, சரி வாங்க நம்ம போய் நம்ம மீட்டிங் ஆரம்பிப்போம், நம்ம இதை பற்றி வெள்ளாவரியாக பேச ஆரம்பிக்கலாம் வாங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு அரசரை கூப்பிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அவரோட பொண்ணு அதான் பிரின்சஸ் வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஏன் பிறந்த நாள் இன்னைக்கு, யார் போனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், யாரும் இங்கே போகக்கூடாது, போகிறவங்க எல்லாரும் கேட்டவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் தங்கச்சிக்கு சப்போர்ட் வாங்கி தான் பேசிகிட்டு இருக்கா. எப்படி அவள் பிறந்த நாள் அதுமா விட்டுட்டு போவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் உடனே ஹீரோயினியோட அப்பா சொல்கிறாரு, மன்னிச்சிருங்க நான் வந்து அதை பற்றி யோசிக்காமல் சொல்லிட்டேன் அரசே, அதை பற்றி யோசிக்காம கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரி வெதர் தான் மாறிட்டமா, இப்போ எப்படி நீ பார்ட்டி கொண்டாட முடியும், எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பார்க்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரொம்ப நாளாக இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருந்தேன், இப்பெல்லாம் விட்டுட்டு போக முடியாது என்னோட பார்ட்டியை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒன்று ஹீரோயினி சொல்கிறா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, இதுக்கு வேற ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோயினி வந்து அந்த மரத்தில் வந்து துணி கட்டியிருப்பாங்க, அந்த துணியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. வேலைக்காரங்க சொல்கிறாங்க, ஓ இருக்கே, இது மாதிரி நிறையா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அந்த துணிங்க வந்து மலையில் நினையவே இல்லை, அதனால அது எல்லாமே நிறைய எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி. ஏன் உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறப்ப ஆமாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே நிறையா துணியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப வேற ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஆனால் அது என்னன்னு தான் தெரில அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பதா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், அங்கே வந்து சில கற்கள்லாம் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி பார்க்குறான், அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இவன் கேள்வி கேட்குறான், இவன் ஏன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.